அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் காரடைய நோன்பு ஆகும். தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிட்சம் ஏற்பட, இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதமாகும். காரடையான் நோன்பு 2025ஆம் ஆண்டில் எப்போது வருகிறது? இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும்? எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும்? தாலி கயிறு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பது தொடர்பான விஷயங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களது தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும். தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும். இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்வார்கள். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும். தமிழகம் மட்டுமன்றி இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டு. சத்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். யமதர்மராஜனிடம் இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும். காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என குறிப்பிடப்படுகிறது. விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டாள். இதனாலேயே இன்றும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலி கயிறு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவரை கணவராக அமைய வேண்டும், சத்தியவான் சாவித்திரியைப் போல் நீண்ட காலம் இணைபிரியாது வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். மார்ச் 14ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவக்கிவிட வேண்டும். அதேபோல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான 6:31 வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு கயிறு அல்லது தாலி கயிறு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம். மார்ச் 14ஆம் தேதி பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வருவதால் கிரகண நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. இந்த காரடையான் நோன்பிற்கு வீட்டில் பூஜை செய்யும் இடத்தை நன்கு மெழுகி கோலமிட்டு சிறிய நுனி வாழை இலை போட்டு இலை நுனியில் வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் கயிறு, கயிற்றில் மஞ்சளுடன் பூவும் நடுவில் கட்டிக்கொள்ள வேண்டும். இவற்றை வைத்து இலை நடுவில் வெள்ள அடையும் வெண்ணையும் வைக்க வேண்டும். மூத்த சுமங்கலிகள் தங்கள் இலைகளில் அம்பிகைக்கு ஒரு கயிறும் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். 3 இலை போடக்கூடாது, 4 இலையாக போட்டு கயிறு கட்டி கொண்ட பின் மீதமுள்ள இலையில் வீட்டிலுள்ள ஆண்களை சாப்பிட சொல்லலாம். தீர்த்தத்தால் இலையை சுற்றி நெய்வேத்தியம் செய்த பிறகு அம்பாள் படத்தில் கயிறை அணிவித்த பின் இளவயது பெண்களுக்கு வயதில் மூத்த சுமங்கலிகள் கயிறு கட்ட வேண்டும். பிறகு தானும் கட்டிக்கொண்டு அம்பிகையை நமஸ்கரிக்க வேண்டும். அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அதேபோல் யமதர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி கயிற்றினை கட்டிக்கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலியின் கைகளால் தாலி கயிறை மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம். பூஜையை முடிக்கும் வரை பெண்கள் எதையும் உண்ணாமல் இருக்க வேண்டும். முடியாதவர்கள் உப்பில்லா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சிறிதளவு பழம் ஏதேனும் சாப்பிடலாம். ஆனால் மோர், தயிர், பால் என்று எதையும் உட்கொள்ளக்கூடாது. ஏனைய நோன்புகளுக்கு கையில் கயிறு கட்டி கொள்வது வழக்கமாயிருக்க இந்த காரடையான் நோன்பிற்கு மட்டும் கயிற்றில் மஞ்சள் சேர்த்து கழுத்தில் கட்டி கொள்வார்கள். சில அடைகளை வைத்திருந்து மறுநாள் காலை அவற்றை பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டியதும் அவசியம். அடைகளை படைக்க
வாழை இலை கிடைக்காவிட்டால் பலா இலைகளை சேர்த்து முடைந்து அதில் படைத்து வழிபடுவது மிகவும் விசேஷமாகும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.